கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. அந்நியர்களையும் எளியவர்களையும் நாம் ஒடுக்கக்கூடாது. யாத்ராகமம் 23வது அதிகாரம் 21லிருந்து 24 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொன்னது, அந்நியனை நீங்க சிறுமைப்படுத்தாதீங்க. ஏன்னா நீங்களும் எகிப்து தேசத்துல அந்நியத்துல இருந்தீங்க. அதே போல விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் நீங்க கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க என்னை நோக்கி முறையிட்டாங்கன்னா நான் கோபம் உண்டவராகி உங்களை கொலை செய்வேன்னு கூட கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் எளியவர்களையும் நேசிக்கிற தேவன் இல்லையா? அப்போ நம்மளும் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, இந்த அதிகாரத்துல இருந்து யாரையும் நம்ம ஒடுக்கக்கூடாது, மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரா இருக்கிற தேவன். அதனால யாராவது கஷ்டப்படுத்தாங்களா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க, உபத்திரவம் செய்யாதீங்க. அதனால கர்த்தர் சொன்னபடி மற்றவங்களை ஒடுக்காம மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் நம்மளே ஆசிரிப்பார், நம் மூலமாய் அநேகரை ஆசிரிப்பார். இதுவே இன்றைய நற்செய்தி. முடிந்தாகட்டும்.